ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோடைய பேர் வந்து துரந்தர். இது வந்து ஒரு ஹிந்தி மூவி அண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மூவியை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்டு தமிழையும் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரொபகேண்டா மூவி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான விஷயத்த ஒரு மதவெறியும் அப்படியே ஒரு தேசியவாத கருத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஆனால் படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் நிறைய ப்ரொபகேண்டா இருக்குது. ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, எல்லா மொழியிலும் டப் பண்ணியிருக்காங்க. நான் ஹிந்தியில் தான் பார்த்தேன் சப்டைட்டிலோட. ஏன்னா தமிழ் டப்பிங்கில் வந்து ஒரு சில விஷயம் நான் பார்த்தேன், அது கொஞ்சம் சரியாக பண்ணல. ஓகேவா. இந்த மூவியோட டைரக்டர் வந்து ஆதித்யா தார். அண்டு உண்மையாக சொல்கிறேன், இவருடைய ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு அதே சமயத்தில் ப்ரொபகேண்டா இது ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபிலாம் செம்ம சூப்பர். ஓகேவா. அண்டு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அண்டு எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு கேஸ்டிங் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து அமேசிங். இந்த நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த தோட்டாதரணி மும்பை மூவிலாம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் மூலமாக உருவாக்கப்பட்டது. அண்டு அந்த ஒரு செட்டிங்லாம் எல்லாமே ஓகேவா. ஆனால் இந்த மூவியில் வந்து அந்த மாதிரி மூவிஸ்லாம் நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஆனால் இந்த மூவியில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கராச்சியோடைய லஹாரி அந்த இடமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பை மூவி. ஒரு இந்தியன் ஸ்பை வந்து பாகிஸ்தானில் போய் கராச்சியில் லஹாரி என்ற இடத்துல போய் அங்கேருந்து அங்கே இருக்க கேங்ஸ்டருக்கு உள்ளே அப்படியே ரகசியமாக ஜாயின் பண்ணி அங்கேருந்து அப்படியே எவால்வ் ஆகிட்டே இருப்பார். ஓகேவா. ஸோ ஒரு ஹீரோஸ் ஜர்னி அண்ட் எவால்விங் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா மாதவனை காமிப்பாங்க. மாதவனுடைய மேக்கப் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. அவ்வளோ அமேசிங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேவா. மாதவனே அடையாளமே தெரில, அந்த இதுவே தெரில. ஓகேவா. அவர் நம்ம மாதவன்னா ஒரு லுக் இருக்கும்ல, சார்மிங் லுக்கு, அந்த இது எதுவும் இல்லை. ஸோ மாதவனை ஆரம்பிப்பாங்க. அண்டு மாதவனுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஓகேவா. அவர் வந்து நம்ம இதுவரை பார்த்த மாதவன் வந்து ஒன்று படத்தில் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருப்பார், இல்லைன்னா ரொமான்டிக்காக பேசுவார். இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மூவியில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் கேரக்டருடைய டிசைன், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க எப்படி நடப்பாங்க, அவங்களோட கண்ணாடி, அவங்களோட உருவத்தோட தோற்றம், அவங்க சிரிக்கிறது, அவங்க எந்த சமயத்தில் சிரிக்கிறாங்க, இது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருப்பாங்க. அந்த ரகுமான் டக்கேட் அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து அக்ஷய் கண்ணா நடிச்சிருப்பார். அவரும் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருப்பாங்க. அவரோட ஐ கான்டாக்ட் மூமெண்ட்டு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கவாக இருக்கும். சஞ்சய் தட்டு வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த சஞ்சய் தட்டுக்கு கேரக்டர் வந்து உள்ளே வரும்போது எங்கே ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணிடுவாருன்னு பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கும் அந்த இன்னொரு ரகுமான் டக்கேட்டுன்ற நபருக்கு உள்ள ரிவில்ட்ரி அதெல்லாம் கொஞ்சம் காமிப்பாங்க. இது எல்லாமே டக்குன்னு மூவ் ஆகும். அந்த சஞ்சய் தட்டுடைய கேரக்டர் மட்டும் டக்குன்னு மூவ் ஆகும். ஆனால் அது எல்லாமே ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. அண்டு நிறைய கேரக்டருடைய மூமெண்ட்ஸு அண்டு அவங்களுடைய ஸ்க்ரீன் பங்கீடுலாம் வந்து நிறைய கேரக்டர் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா. ரொம்ப ஹரிடாகவும் இருக்காது, ரொம்ப நார்மலாக அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் இக்பால் கேரக்டர், அந்த அர்ஜுன் ராம்பல், நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாடல், அதுதான் எனக்கு தெரியும். அவர் நடிப்புலாம் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அவருடைய நடிப்பு இந்த மூவியில் சூப்பர். அவருடைய கேரக்டர் டிசைன், அவர் எந்த லுக்கில் இருக்கணும்,
எப்படி பேசணும், அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சாரா அர்ஜுன் ஓகேவா, ஒரு ரிச் கராச்சி கேர்ள் ஓகேவா, அதுதான் அவங்களோட கேரக்டர். ஒரு பொலிட்டிஷியனோட சன். அண்ட் அவங்களுடைய கேரக்டரைசேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மூவியில் வர எல்லா கேரக்டரும் எல்லா கேரக்டரும் பார்த்திங்கன்னா அவ்வளவு டீட்டெயில்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான். அண்ட் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஆர்டி, அது எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ரொம்ப ஸ்பாய்லர்லாம் போக போகிறதில்ல. ஒரு வெட்டிங் நடக்கும். அந்த வெட்டிங்கில் வந்து ஒரு ஷூட் அவுட் நடக்கும். அந்த அந்த ஷூட் அவுட் பண்ணுற சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஓகேவா. அதுக்கப்புறமா ரஹ்மான் டாக்கெட் ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து நல்லா இருந்தது. ரஹ்மான் டாக்கெட்டும் அந்த பேர் என்ன ப்ரோட்டாகனிஸ்ட்டும் மீட் பண்ணி, அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து அம்சா, 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறது, அது எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு ரியலாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் சீனே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜமீல் ஜமாலின்னு ஒருத்தனை காமிப்பாங்க. ஒரு பொலிட்டிஷியன் தான். ஆமாம், பொலிட்டிஷியன், மெம்பர் ஆஃப் நேஷ்னல் அசம்பிளி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற ஒரு நபர். அதாவது பாகிஸ்தான் அவாமி பார்ட்டியில் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமாளி மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்டு இது ஒரு ரியல் பொலிட்டிஷியன் பேஸ் பண்ணி தான் அவனை எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஜமீல் ஜமாலி கேரக்டர் நடித்தவர் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டரைசேஷன் ரைட்டிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் வந்து இந்த அம்சாவை பற்றி ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பார். அது எல்லாமே ரொம்ப நல்ல யதார்த்தமாக எடுத்திருப்பாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ரஹ்மான் டாக்கெட் கூட வந்து ஒரு கசின் பிரதர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய நடிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய சீன் வந்து கோரான சீன்லாம் இருக்கும். இது வந்து தியேட்டர்லலாம் இந்த சீனெல்லாம் எப்படி சொல்கிறது, எல்லோரும் பார்த்தாங்களா இல்லையா, அதாவது சென்சார் அலோவ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் இதில் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு இந்த படம் வந்து ஒரு 10 சாப்டராக பிரிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரஹ்மான் டக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு மிகப்பெரிய பின்பமாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். அந்த சீன் எல்லாமே நல்லா இருக்கும். அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த ரஹ்மான் டாக்கெட் வந்து குரோவாக ஆகிறது. இது வெறும் அந்த அம்சா மட்டும் காமிக்க மாட்டாங்க. அம்சா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேனிப்புலேஷன்லாம் நிறைய பண்ணுவார். அதெல்லாம் ஓகே, அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அம்சா வந்து ரஹ்மான் டாக்கெட்டும் க்ரோ பண்ணுறதுக்கு எல்லா வழியும் அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார் அம்சா. ஏன்னா ரஹ்மான் க்ரோ ஆனால் இவரும் க்ரோ ஆக அந்த நெட்வொர்க்குள்ளே க்ரோ ஆகுவார். அப்படி க்ரோ ஆகும்போது அந்த ஸ்பை பண்ணுற விஷயத்துக்கெலாம் கொஞ்சம் அவருக்கு உதவும். ஓகேவா. ஸோ இதான். அதுக்கப்புறம் சாராவோடைய இன்ட்ரோ சீன் அண்ட் அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த மூவியில். இந்த கேமரா, அந்த லைட்னிங் எல்லாமே ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. ஸோ இதான். ஸோ சாரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது, அதுக்கப்புறம் ரஹ்மான் வந்து சாரா கிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணி அப்படியே கொஞ்சம் உஷார் பண்ண பார்ப்பார். அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக ஃப்ளோவாகவே எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் கைஸ், அதுதான். அதுக்கப்புறம் இந்த மூவியில் வந்து ஒரு சில டைலாக்லாம் வரும். அந்த டைலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குன்னு ஒரு சில பாலிவுட்டுடைய ரொமான்டிக்கான ஒரு சில விஷயம்லாம் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. லைக் சாராவும் அந்த ரன்பீரா அந்த ஆக்டர் பேர், அவங்களுடைய லவ் போர்ஷன்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் பாலிவுட்டுக்காக கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் சீன் அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அப்புறம் இந்த மூவியோடைய காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. அது ஒன்று. இதுதான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மாதவன் வந்து காமிப்பாங்க. மாதவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைக்காரங்களாம் வந்து இந்த மாதிரி தகவல் கொடுப்பாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி நடக்க போகுது, இங்கே வந்து
இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்குது. இங்கே வந்து பெரிய மணி லாண்ட்ரிங், அது பேர் என்ன, அந்த கள்ளநோட்டுலாம் அடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் தகவல் வரும். ஆனால் மாதவன் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணணும், சரியான நேரம் வந்த பிறகு நம்ம திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த சரியான நேரம் எதுனா நரேந்திர மோடி தான். நல்லா கேட்டுக்கோங்க, நரேந்திர மோடி சரியான நேரமா ஒக்காளி. யோ, இதெல்லாம் என்ன என் கொடுமை, ஓகேவா? இதெல்லாம் என்ன கொடுமை. இந்த மோடினால தான் நம்ம நிறையவே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா, இப்போல்லாம் ஓப்பனாகவே மதவெறி இது பண்ணுறாங்க. அண்டு மோடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதியோடைய ஹையர்கியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா, அந்த பிஜேபிலாம், ஓகேவா. ஸோ இது ஒன்று. இதில் இன்னொரு ஐரனினா, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து என்னென்ன கேஸ்ட்டை எதிர்க்கிறதோ அந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் மோடி பண்ண டிமானிட்டைசேஷன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அநியாயம். அண்டு பார்த்திங்கன்னா யாருக்கு பாதிப்பு, எல்லாமே சாதாரண மக்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய், ஓகே, நான் இப்போ அந்த மூவிக்கு நான் மறுபடியும் வரேன். ஓகே, சஞ்சய் தட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் பற்றி நான் சொன்னேன் நான். அண்ட் அவருடைய ஸ்டோரி லைன் அது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் ரகுமானுக்கும் அந்த இவன் இருக்கான்ல, அந்த ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கும் சின்ன கிளாஷ் பண்ணுவோம், அதெல்லாம் ரொம்ப நல்லா யதார்த்தமாக எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பி இருக்கார்ல, அந்த சஞ்சய் தட்டு, அவருக்கும் இந்த ஜமீல் என்ற பொலிட்டிஷியனுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கும். அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அம்சா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகுமானை வந்து காப்பாற்றுற சீன் வந்து ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருப்பாங்க. அண்டு ஸோ அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க, அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சாரா அலி கானுக்கும் அந்த அம்சா கூடிய லவ் போர்ஷன் சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ரொமான்டிக்கான ஒரு டியூட் சீனு, அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சு, ஓகேவா. ஸோ இதான். பட் ஒரு கேள்வி என்னென்னா, அம்சா வந்து சாராவை உண்மையாகவே லவ் பண்ணாரா, இல்லை வெறும் இதுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணாரா, இல்லை ரெண்டுமே ஒர்க் பண்ணாரா? அதாவது வெறும் அந்த ஸ்பைக்காக மட்டும் ஒர்க் பண்ணாரா, இல்லை ஸ்பை அண்ட் லவ் ரெண்டுத்துக்குமே ஒர்க் பண்ணாரான்னு தெரில. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஓகேவா. அதுக்கப்புறம் அம்சா வந்து பார்த்திங்கன்னா சாராவை வந்து மேரேஜ் பண்ணுவார். இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமாக நம்புகிற மாதிரியே இருந்தது, ஓகேவா. அம்சா வந்து டீல் பண்ணுவார் அந்த ஜமீல்கிட்ட, உன் பொண்ணை என்கிட்ட கட்டி கொடு அப்படின்ட்டு ஒரு அரசியல் டீல் ஒன்று பண்ணுவார். அது வந்து யதார்த்தமாக எடுத்துருந்தாங்க, நம்புகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒன்று. அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மும்பை அட்டாக் பண்ணுவாங்கள்ல, அந்த அஜ்மல் கசாப்பு, அந்த டீமை மீட் பண்ணுற சீன் வந்து நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சீன் வந்து நல்லா எடுத்துருந்தாங்க. அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே, அது ஒன்று எடுத்திருப்பாங்க. அண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும், இந்த கேரக்டர் இப்போ அந்த 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 ஐஎஸ்ஐயோடைய ஹெட்டு இக்பால் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அம்சா கிட்டே காண்டாக்ட் பண்ணி பேசுகிற விதம், அண்டு ஒவ்வொரு கேரக்டரும் இன்டராகேஷன் பண்ணுறாங்களே, அது எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு மூடோடைய செட்டிங், வேறு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் மூடோடைய செட்டிங், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக எடுத்திருக்காரு இந்த படம். இது ஒரு ப்ரொபகண்டா படம் தான், ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஹ்மான் வந்து அந்த பேர்னா ரஹ்மான் வந்து சரண்டர் ஆகிற சீன் ஒன்று இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீன் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ இதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெயினான ஒரு ப்ரொபகண்டா ஒரு சீன் ஒன்று வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ரெட் கலரில் காமிச்சிட்டு
அந்த நவம்பர் 2008 வந்து பார்த்திங்கன்னா இந்த மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதல், அதுக்கப்புறம் ஆஸ்டேஜ் இது வந்து எடுத்திருப்பாங்க. இந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் பயங்கரமாக பேசப்பட்டது. நான் இப்படி இருக்கும், இது அப்படி இருக்கும், இது என்னவாக இருக்கும், இது என்ன அப்படின்ட்டு பயங்கரமாக இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரி உள்ள ஒரு கிளிப்ஸை, டாக்குமெண்ட்ரி இருக்குல்ல, அதில் இருக்கிற கிளிப்ஸ் இருக்குல்ல, அந்த அதில் வந்து மும்பை அட்டாக் பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். அதில் அந்த ஆடியோ மட்டும் எடுத்து இதில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் உண்மையான ஆடியோ. ஸோ இந்த ஆடியோ வந்து நான் முதல் தடவையாக நான் கேட்கும்போது எனக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போவும் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவும் நிறைய வேறு ஒரு சில பேரில் இன்வால்வ் ஆகிருப்பாங்களோ அந்த மும்பை அட்டாக்கில், அப்படி தான் எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ இந்த மும்பையில் அட்டாக் பண்ணால், இந்தியாவில் வந்து இந்த மாதிரி தீவிரவாதி தாக்குதல் அட்டாக் பண்ணால் எந்த கட்சிக்கு பாசிட்டிவாக போகும், எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ணி இந்த காட்சியுடைய அமைப்பு இருந்தது. இந்த ஹோல் மூவியும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது உடன்பாடு கிடையாது, ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து கேரக்டரைசேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருடைய இன்டராக்ஷன் வந்து ரொம்ப இன்டராக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒவ்வொரு கேரக்டரும். எண்டிங்கில் அந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3.5 மணி நேரம் படம். லாஸ்ட்டு 45 மினிட்ஸில் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ராகிங், அந்த சண்டை சீக்வென்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் டாங்கா என்ற கேரக்டர் ஒன்று இருக்குது, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு அது கேரக்டரைசேஷனுடைய விதம் வந்து நல்லா இருந்துச்சு, ஓகேவா? அது நல்லா இருந்துச்சு அந்த டாங்கா கேரக்டர். ஸோ அவ்வளோதான். ஆனால் லாஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராகிங், ஓகேவா? ஸோ மற்றபடி வரது இல்லை. அப்புறம் இந்த மூவியில் வந்து நிறைய விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸோ இதுதான். ஓகே, இந்த மூவி வந்து ஓவராலாக நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கிங்கான ஒரு மூவி. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ட் டைலாக் ரைட்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு முஸ்லீம்ஸை எதிர்த்து, முஸ்லீம் மேலே ஒரு வெறுப்பு உருவாக்குற படம், ஓகேவா? இது வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் எடுத்திருப்பாங்க, அதோட டிசைனே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேசியவாதம் அதை உயர்த்தி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மோடியை இந்த பாரு இங்கே ஒருத்தர் வரப்போகிறாரு, அவரு தான் இந்த நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்ற போகிறாரு, அவரு தான் நரேந்திர மோடி, அந்த மாதிரி ஒரு பில்டப் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க, ஓகேவா? ரொம்ப கேவலமாக இருக்குது. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப ஒரு மதவெறி இதெல்லாம் தூண்டுற மூவியாக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஃபிலிம் மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இதுதான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ட்விட்டரில் வந்து ஒரு நபர் இருக்கார், ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் பற்றிலாம் பேசுவார். அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, ஆங்கிலத்தில் தான் பேசுவார். அவரே இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக சொம்பு தூக்கி சப்போர்ட் பண்ணுறாரு. முக்கியமாக அந்த ரெட் கலர் கார்டு வச்சுற சீன்லாம் பயங்கரமாக ஒரு ஃபிலிம் மேக்கிங் அப்ரிஷியேட்டிவ், ஒரு உண்மையை நம்மக்கிட்ட படித்து காமிச்ச மாதிரி அப்படின்ட்டு ஒரு இதில் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அந்த நபர். அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிபரலான ஒரு பர்சன் தான். ஆனால் அவரே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மூவியோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் ஃபிலிம் மேக்கிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த காஸ்டியூம் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ப்ளே, இதில் சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் ஒரே இதில்.
அதே சமயத்தில் இந்த மூவியில் வந்து நிறைய நாஸ்டாலஜிக்கல் பாட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டுனாலேயும் கொஞ்சம் இந்த மூவி வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகிருக்கு. நாஸ்டாலஜிக்கலான பாட்டு அதுங்க. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் என்னோடய ஒப்பீனியன். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பீஸ் அண்டு மேபி யாராச்சும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். லவ் யூ.